வெல்கம் டு ஜாஃபர் டெக் ஐடியாஸ். இன்னைக்கு ChatGPT கூகுள் ஃப்ளோல எப்படி சூப்பர் ஏஐ வீடியோ ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப பாரு, இந்த காகம் கற்களை ஜாடிக்குள்ள போடும். கல்லுக்கு பதிலா ஸ்ட்ரா கொண்டு வருது. கல் போட்டு தண்ணி மேல வர வைக்கணுமா? நாங்க ஜென்சி காகம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஸ்மார்ட் ஆப். உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் வாங்க. நீங்கள் பைமோட் ஆப்பை இன்றைக்கே டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பராக அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 ஆப் தேவைப்படும். ஒன்று ChatGPT. ChatGPTயில் நீங்கள் ஃப்ரீயாகவே சைன் அப் பண்ணிக்கலாம். உங்கள் இமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். கண்டினியூ வித் இமெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூகுளுக்கு போகும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃப்ளோன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும், கூகுள் லேப் அப்படின்னு. அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் நம்ம இமெயில் கொடுத்தே ஈஸியாக லாகின் பண்ணிடலாம். கூகுள் ஃப்ளோவில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 31 வரைக்கும் டெய்லியும் 50 கிரெடிட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஒரு வீடியோவுக்கு 15 கிரெடிட் ஆகும். ரீல்ஸாக இருந்தாலும் சரி, லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி. இந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லியும் ஒரு 3 வீடியோ கிரியேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 1 மினிட் 2 மினிட் வீடியோ அப்படின்னா அந்த ஒரு 3 நாளில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மல்டிபிள் ஐடி, இமெயில் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே நாள்லேயே 5 நிமிஷம் வரைக்கும் கூட வீடியோ கிரியேட் பண்ணலாம். நீங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி நான் ரைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு இமேஜினேஷன் தான். அதாவது நார்மலாக ஒரு பார்க்கில் அப்பாவும் பையனுக்கு இருக்காங்க. அப்பா அந்த டைமில் ஒரு காக்கா வருது. காக்கா அந்த முன்னாடி ஜாடி இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க. காக்கா ஜாடி தண்ணி கம்மியாக இருக்கும்போது அதை ஒரு கல்லாக போட்டு குடிக்கும். அதே கான்செப்ட் தான். அதை கொஞ்சம் வித்தியாசமாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ராம்ப்டை கூகுள் ஃப்ளோவில் சென்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுக்க சொன்னால் அது கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்கும். அதாவது என்ன ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன ரெடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூகுள் ChatGPT உங்களுக்கு அழகாக கொடுத்துரும். ப்ராம்ப்ட் வைஸ் கொடுக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதில் ஒரு சில டைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஃபுல்லாக நம்ம வாய்ஸ் தேவையில்லை. அங்கங்கே வாய்ஸ் இருந்தால் போதும். இதை நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து இதில் 4-5 கேரக்டர்ஸ் இருக்குது. ஒன்று காக்கா இருக்குது, ரெண்டாவது அப்பா பையன், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாடி, அப்புறம் இந்த பார்க்குடைய என்விரான்மெண்ட்டு. இது எல்லாமே நம்ம கரெக்டாக இந்த மாதிரி 4 கேரக்டருக்கு உண்டான ப்ராம்ப்ட் கேட்குறோம். இந்த ப்ராம்ப்டை வச்சு நம்ம கூகுள் ஃப்ளோவில் ஃப்ரீயாகவே இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம சேம் அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த கேரக்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் கேட்டுக்கலாம். ஸோ கூகுள் ஃப்ளோ நம்ம ChatGPT என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்பைன்டு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதாவது அந்த 4 கேரக்டரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம தனியாக இமேஜுடைய ப்ராம்ப்டை தனியாக கேட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அந்த இமேஜ் வந்துருச்சு. அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், காக்கா, அப்பா பையன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட்டு எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ராம்ப்ட் கேட்குறேன். செப்பரேட்டாக இந்த இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராம்ப்ட்டு கொடுக்க சொல்லி கேட்குறேன். அதுவும் நமக்கு கொடுத்துரும். அதை நம்ம இதில் சென்ட் பண்ணிக்கலாம். கூகுள் ஃப்ளோவில் அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணிடும். ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணும்போதும் அந்த இமேஜை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது காப்பி பண்ணிவிட்டேன். நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போங்க. அதில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ப்ராம்ப்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மள்ட்ட இமேஜ் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு இமேஜை கூகுள் ஃப்ளோவில் க்ரியேட் பண்ணுறோம். ChatGPT கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் நம்ம கூகுள் ஃப்ளோவில் அந்த ப்ராம்ப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு இது க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம செகண்ட் ப்ராம்ப்டையும் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சைஸ் செலக்ட் பண்ணிக்கணும். 16.9 இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செகண்ட் ப்ராம்ப்டையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த க்ரோ கிடச்சிருச்சு. அதாவது ஜென்சி க்ரோ, லேட்டஸ்ட்டான 2026 க்ரோ எப்படி இருக்கும், கண்ணாடி போட்டு ஒரு ஸ்டைலாக இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராம்ப்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ மூணாவது காப்பி பண்ணியாச்சு. இப்போ அப்பா பையன் அப்படிங்கிற ப்ராம்ப்ட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே சேம் டைமில் நம்ம மூணாவது ப்ராம்ப்டையும் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்பா பையன் பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராம்ப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அடுத்த ப்ராம்ப்ட் நம்ம அந்த பார்க்குடைய செட்டப் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஜாடி
தண்ணி கம்மியாக ஒரு ஜாடி இருக்கணும். இந்த 2 ப்ராம்ப்ட் வந்து நமக்கு தேவை. இது எல்லாமே நீங்கள் ஜென்ரேட் பண்ண அடுத்தடுத்த ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் வந்து பேக்கில் போயிட்டுருக்கும். இப்போ வந்து அந்த தண்ணி சம்மந்தமாக அந்த கிளாஸ் வாட்டர் அந்த ப்ராம்ப்டையும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது இதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி அதில் கொடுத்துட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட கண்டினியூட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம முதல்ல பண்ணுறோம். டைரெக்டாகவே நம்ம பண்ணலாம். ஒரு டைம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது இமேஜ் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வீடியோ அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு சீன் எப்படி இருக்கணும், அந்த ஃபஸ்ட்டு சீனில் ஒரு டயலாகும் வரணும். ப்ளஸ் அந்த காக்கா வந்து அந்த இடத்துல உட்காருது, அப்பா வந்து கேட்பார், இப்போ பாரு காக்கா வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி குடிக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி, அதாவது கல் போட்டு குடிக்கும் பாரு அப்படின்னு அப்பா வந்து சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு சீனை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ 10 செகண்ட்ஸ் தான் வரும் உங்களுக்கு கூகுள் ஃப்ளோவில். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ 10 செகண்ட்ஸ் தான் கிரியேட் ஆகும். சைஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ வந்து எல்லா ப்ராம்ப்ட்டும் வந்துருச்சு. நமக்கு 3 ப்ராம்ப்ட் தான் கேட்டிருந்தோம். இதை வந்து நீங்கள் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் இது கூட ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்கிற ப்ராம்ப்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 சீன் கொடுத்துருக்கு. நம்ம வந்து 3 சீன் தான் கேட்கணும். ஏன்னா இப்போ ஷார்ட்டாக பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு லாங் வீடியோ பண்ணுறீங்கன்னா தாராளமாக 8 சீன் வச்சு கூட 5 நிமிஷம் கூட இந்த ஸ்டோரியை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அது நீங்கள் ChatGPTலேயே வந்து ஈஸியாக எனக்கு இந்த ஸ்டோரியை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேணும் அப்படின்னா அது வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நமக்கு தேவையான இம்பார்ட்டண்டான ப்ராம்ப்ட் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தேவை தான். ஏன்னா அது வந்து சாம்பிள் வீடியோ அப்படின்னால ஸோ ஒரு 3 பாயிண்ட்டை வச்சு நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு வந்து 8 வீடியோ வந்து கொடுத்துருக்கு. அதை ஒரு லொக்கேஷனில் அப்பா வந்து கன்வர்சேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். நமக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது வந்து ஜஸ்ட்டு அது வந்து உட்காரணும், அப்பா பேசுகிறாரு, அதுக்கப்புறம் வந்து காக்காவோட டைலாக், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வந்து நமக்கு தேவை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அது வந்து எனக்கு ஒரு 3 சீன்ஸாக மட்டும் போதும், ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ChatGPTயில் ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறேன். அதவே வந்து அது கம்பைன் பண்ணிடும். நமக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு சிம்பிளாக வந்து நம்ம கம்பைன் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணி அந்த ப்ராம்ப்ட் எடுத்து கூகுள் ஃப்ளோவில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் சென்ட் பண்ணுறேன். அது வந்து இமீடியட்டாகவே உங்களுக்கு வந்து அந்த ப்ராம்ப்ட்டை வந்து கொடுத்துரும் 3 சீனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இமேஜ். இப்போ அதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் நம்ம எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சீனுடைய ப்ராம்ப்ட்டை வந்து காப்பி பண்ணுங்கள். அது ஒரு வெரிஃபை பண்ணிக்க, அந்த டயலாக்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்தந்த இடத்துல இருக்குதா, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட்டை வந்து காப்பி பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் சில டைம் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கும் தமிழ் வேர்ட்ஸு. அதை வந்து இப்போ காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு இப்போ டைரெக்டாக நம்ம வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுறோம். இதில் அட்டாச் பண்ணும்போது நமக்கு இமேஜ் ரெஃபரன்ஸ் இருக்கணும். அதனால் இதையும் வெரிஃபை பண்ணிக்க, சைஸு 16 இல்லை 9 மொபைல் சைஸா இல்லை வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து இமேஜ் அட்டாச் பண்ணல. ஸோ அதனால் இமேஜை வந்து அட்டாச் பண்ணணும். இந்த 4 இமேஜையும் 1 by 1 நான் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா இந்த 4 இமேஜில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோரியுடைய இந்த ப்ராம்ப்டுடைய ஃபஸ்ட் சீனில் எல்லாமே வந்துடும். பார்க்கும் வந்துடும், அப்பா பையனும் வந்துடுவாங்க, காக்கா, அப்புறம் இந்த ஜாடி எல்லாமே வந்து ஃபஸ்ட் சீனில் வரதுனால இந்த 4 இமேஜையுமே நான் வந்து கம்பைன் பண்ணி அட்டாச் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் வந்து ஒரு தடவை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து 3 சீனையும் வந்து அட்டாச் பண்ணி பார்க்கணும். 3 சீன் அட்டாச் பண்ணும்போது அது ஒரு இமேஜாக தான் உங்களுக்கு கொடுக்கும். அந்த வீடியோ கம்பைன் பண்ணும்போது சில டைம் இஷ்யூஸ் வரும். அதனால் 1 by 1 நம்ம பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணி பார்க்குறேன் எப்படி வருது அப்படின்னு. இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. அந்த 3 சீன் வந்து எப்படி மேட்சாக இருக்கணும், காக்கா வர்ற சீன்லேருந்து எடுக்கிறது, பேசுகிற டயலாக் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவலாக க்ரியேட் பண்ணலாம். அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இமேஜே போதும். இப்போ நீங்கள் 4 இமேஜ் அட்டாச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணிங்கனாலே அது வந்து வெரிஃபை பண்ணிக்கும். எல்லாமே வந்து அந்த கேரக்டர் எல்லாமே வந்து அந்த ஒரே இமேஜ்லேயே வந்துடுறாங்க. இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சீனை வந்து காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அது கூட வந்து நம்மளுடைய ப்ராம்ப்டை போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து சென்ட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். அது வந்து உங்களுக்கு பேமெண்ட் கேட்கும். ஒரு வீடியோவுக்கு வந்து 15 கிரெடிட் வந்து யூஸ் பண்ணும். அதனால் வந்து அதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ இது வந்து செக் பண்ணிங்க. இது வந்து அப்ரூவ் ஒரு டைமும் கொடுக்குறது மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அப்ரூவ் வந்து கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கும். ஆனால் நமக்கு வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 50 கிரெடிட்ஸ் தான். அதனால் வந்து 3 வீடியோ மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ வந்து அப்ரூவ் வந்து கொடுத்துருங்க. அப்ரூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோ ஜென்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கும். இப்போ வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வீடியோ பாருங்கள். இப்ப பாரு, இந்த காகம் கற்களை ஜாடிக்குள்ள போடும்.
வீடியோ வந்து சூப்பராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ எல்லாம் டவுன்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை கம்பைன் பண்ணுறது அப்புறம் பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து செகண்ட் ப்ராம்ப்ட்டை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு வந்து ஜஸ்ட்டு என்ட்ரி கொடுத்துருங்க. அது சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ரூவல் கேட்கும். ஒரு டைமும் அந்த அப்ரூவல் அப்படிங்கிறது கேட்கும். அதை வந்து அப்ரூவ் கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோ வந்து ஜெனரேட் ஆக ஃபியூ செகண்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கான்செப்ட்டுக்கு தேவையான டைட்டில் வேணும். அந்த டைட்டிலை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். டைட்டிலுக்கு நம்ம தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும். தம்ப்நெயிலுக்கு வந்து ஒரு இமேஜ் நமக்கு தேவையா அப்படின்னா இதிலே சிம்பிளாக எடுக்கலாம். கூகுள் ஃப்ளோலேயே எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ வந்து டைட்டில் வந்து நிறைய டைட்டில் ஆப்ஷன் கொடுக்கும். எது உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகுதோ அந்த டைட்டில் எடுத்துக்கங்க. அதுக்குள்ளே வந்து இமேஜ் ரெடி ஆகும். இப்போ நம்ம வந்து டைட்டில் வந்து செலக்ட் பண்ணுறோம். இந்த காலம் மாறிடுச்சு ப்ரோ, இது வந்து ஜென்சி காகம் அப்படின்ட்டுருக்கு. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து இதுலேருந்து ஒரு டைட்டில் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவிலேருந்து ஒரு இமேஜை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துக்குங்க. கல்லுக்கு பதிலா ஸ்ட்ரா கொண்டு வருது. இப்போ வந்து வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மறுபடியும் அதை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டைட்டில் வந்து எடுக்கிறோம். டைட்டில் எடுத்துகிட்டு அந்த ப்ரீவியஸ் ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் காப்பி பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருப்போம். அதிலிருந்து ஒரு சீனை தான் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ 1 by 1 இது வந்து பேரலாகவே பண்ணலாம். சில ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பண்ணும்போது இன்னொன்று பண்ண முடியாது. ஆனால் இதில் அப்படி பேரலாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு டைட்டில் வச்சு எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை யூஸ் பண்ணி கூகுள் ஃப்ளோ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ டைட்டில் வந்து நான் காப்பி பண்ணிவிட்டேன். மறுபடியும் நான் பேக் போகிறேன். பேக் போயிட்டு ஒரு வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சீனை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ரைட்டில் வந்து ஒரு இமேஜ் சிம்பிள் க்ரியேட் காட்டுது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே வந்து சூப்பராக இமேஜ் க்ரியேட் பண்ணிச்சு. இந்த இடத்துல இந்த இமேஜை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஃப்ளோலேயே வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு டைட்டிலுடைய சாம்பிள் நம்ம ChatGPTலேருந்து காப்பி பண்ண டைட்டிலை இதில் வந்து அட்டாச் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வந்து ஒரு அழகான ஒரு தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ தம்ப்நெயிலுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டிய. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்திருக்கு. இதை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து அதுலேயே வந்து அந்த டைட்டில் சைடில் தெரிகிற மாதிரி வச்சுரு. அந்த இமேஜ் எல்லாம் நமக்கு வந்து ஃபேஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். கமெண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிரும். இது எல்லாமே வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து இது எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டைட்டில் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சைடில் ஜென்ரேட் ஆகும். இப்போ தேர்ட் வீடியோ ரெடி ஆயிடுச்சு. அதையும் நம்ம பார்த்துடலாம். கல் போட்டு தண்ணி மேல வர வைக்கணுமா? நாங்க ஜென்சி காகம். இதையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து எல்லா வீடியோவும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தம்ப்நெயிலையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு போல்டாகவே எல்லாமே கிளியராக தெரிகிற மாதிரி காக்கா வந்து ஸ்பெஷலாக கொஞ்சம் ஜென்சி இதை வந்து சேவ் பண்ணுறது ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த வீடியோ வந்து தம்ப்நெயில் இமேஜை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஏன்னா ஃபுல் லென்த்தில் இருக்கணும். 16:9 இருந்தால் தான் உங்களுக்கு யூடியூப்பில் போடும்போது பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு தம்ப்நெயிலும் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக கிடச்ச 50 கிரெடிட் யூஸ் பண்ணி இமேஜ் வீடியோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. வந்து கேன்வா ஓப்பன் பண்ணிங்க. கேன்வா ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா CapCut நிறைய வெப்சைட் இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு, ஆப்பும் இருக்குது. நான் வந்து கேன்வாவில் தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோ, லேண்ட்ஸ்கேப், மொபைல் வீடியோ, டிக்டாக், யூடியூப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒருவேளை ரீல்ஸாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மொபைல் சைஸ் யூஸ் பண்ணிங்க. லென்த்து வீடியோவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் யூஸ் பண்ணிங்க. ஜஸ்ட் அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க ஏதாவது ஒரு கான்செப்டில் வீடியோ க்ரியேட் பண்ணி. அந்த வீடியோவை ஒரு ஃபைலில் வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு இதில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இங்கே அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோவை ஃபஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். அதை எடுத்து கொண்டு வந்து ஜஸ்ட் இங்கே ட்ராப் பண்ணால் போதும். மொபைல் அப்படின்னா இங்கே வச்சுட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து அது வந்து ப்ளேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஃபால்ட்டாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதில் ஏதாவது டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். இப்போ உங்கள் வீடியோவில் வந்து 1 2 3 5 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக நான் கேன்வாவில் வந்து ஒரு செப்பரேட்டாக கம்ப்ளீட்டாக எப்படி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லித்தரேன் நான். இப்போ வந்து இதை மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செகண்ட் வீடியோ.
ஜஸ்ட் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் ஆயிடுச்சு. அடுத்து தேர்ட் வீடியோ. ஓகே, இப்படி ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து வீடியோவை அலைன் பண்ணிக்கிங்க. அலைன் பண்ணிவிட்டு அப்படி ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவாக ப்ளே ஆகும். இதில் வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து கேப்பில் டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து மேட்ச் அண்ட் மூவ் அப்படின்னா அப்படியே மூவ் ஆகும். ஃப்ளோ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். கலர் வைப் அப்படின்னா இந்த மாதிரி ஆகும். லைன் வைப்பு அப்படி கம்ப்ளீட்டாக மூவ் ஆகுது. டிசால்வு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேலேருந்து கீழே வர்றது, இது வந்து அப்படி சைட்லேருந்து வர்றது. நான் வந்து மோஸ்ட்லி இதான் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் ஜஸ்ட் அப்படி ப்ளே பண்ணிங்கன்னா அப்படி மூவ் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், நீங்கள் பிகினிங்கில் இல்லை இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்வர்சேஷன் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் ஆட் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்கள் சேனல் நேமு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜாஃபர் டெக் ஐடியாஸ் அப்படின்னு போடுறேன். இதை போட்டுட்டு பொதுவாக அந்த இது வாட்டர் மார்க் போடுவாங்கள்ல, அந்த இதுக்காக ஜஸ்ட் இதை வந்து சின்னது பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஃபாண்ட் வந்து இந்த இடத்துல போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் வச்சிட்றேன் நான். ஃபாண்ட் வச்சோன்னா ஒரு மிரர் எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக வச்சிங்கன்னா டிஸ்டர்பாக இருக்கும். ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது வந்து கம்ப்ளீட்டாக தெரியும். இது இந்த இடத்துல இருக்குது. இதை அப்படியே மூவ் பண்ணிடுங்க ஃபுல் வீடியோவில் வர்ற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் அது வந்து ப்ளே ஆகும். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். கரெக்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ளே ஆகிக்கும். இல்லை இந்த இடத்துல வேறு ஏதாவது உங்களுக்கு அனிமேஷனில் ஏதாவது ஆட் பண்ணணும், இப்போ வந்து வேறு சம்திங் ஏதாவது ஒரு ஸ்மைலி மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மைலின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதில் கிராஃபிக்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஸ்மைலி இருக்குது. இல்லை வந்து ஒரு ஆங்கிரி ஸ்மைலி, அந்த மாதிரி என்ன டைப் வேணுமோ உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக கிடச்சிடும். இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் சிம்பிள். இதுதான் ப்ரொசீஜர் எடிட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே 1080 நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.